என்னுடைய சேலமார் அன்பு தொழிலாளர் சார்பாகவும், என்னுடைய ஊடகத்துறை சார்பாகவும், என்னுடைய கல்லூரி சார்பாகவும், திரைப்படத்துறை கலைஞர்களின் சார்பாகவும் இத்தனை துறை எனக்கு இருக்குதுங்கிறதுல ஒரு பெரும். அதனால அதெல்லாம் சொல்லி விடுறேன். ஏன்னா தமிழ் செல்வன் இல்லையா, அதனால பேசி ஆகணும்ல. ஏன்னா எந்த முதலாளிகளும் உணவு நடத்தினா இதை பேசினா ஒம்பது போகும்னு நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அஞ்சறாலோ இல்லை பயப்படாலோ நான் கிடையாது. என் பேரே தமிழ்ச்செல்வன். இந்த மண்ணுக்குரியவன், இந்த மனிதர்களுக்கு ஆசித்துக்குரியவன். தமிழுக்கு இஸ்லாமியரா இருந்த எங்க அமீர் அண்ணன் அமர்ந்திருக்கிறாரு. எனக்கு தெரியாத உறவுகளே கிடையாது. பேசிட்டு போனா நம்ம எல்லோருமே சரி. மல்லை சத்யாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய எனக்கு அறிமுகம் எல்லாமே வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா இந்த மண்ணின் மீதும் மொழியின் மீதும் உண்மையா இருக்கிறேன். அதனாலதான் என் மேல ஒரு அன்பும் பண்பும். அதே போல என்னுடைய நிறுவனத்தை, என்னுடைய வாழ்க்கை முறை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முக்தார் சார்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது கூட கீழே உள்ள வரும்போது கேட்டாங்க, அவர்கிட்ட உங்களுக்கு என்ன அப்படி பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு கேட்டாங்க. 2-3 விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமா ஒண்ணு சொன்னாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி டாக்டர் கலைஞர் ஐயாவுடைய அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு இந்த நாட்டுக்குங்கிறத ஒரு திமுககாரன் கூட சொல்ல முடியாது. அனைத்து திட்டங்களையும் சொன்னதை கேட்டுட்டு மூச்சு விடாம உரையாற்றினார், பேசின. அதே திமுககாரங்க நம்ம காமாட்சி அண்ணனை வச்சு செஞ்சாரு பாருங்க பங்கம். அதை ரசிச்சு சிரிச்ச அந்த பக்கத்துல பாருங்க ஒரு பெரிய உண்மை வரும். இந்த நாட்டுல எவனுமே கண்டுக்கல. காமாட்சி நாயுடு சொல்லுவாரு, ராஜீவ்காந்தியை கொள்ள எங்க திட்டமிட்டாங்கன்னு, யாரெல்லாம் வந்தாங்கன்னு. கருணா தான் வந்தாரு, நான் தான் உள்ள இருந்தேன். அப்ப நான் காங்கிரஸ் வந்தேன்னு சொன்னாரு. யாருமே அதை கண்டுக்கல. எவ்வளவு பெரிய உண்மை. அதுல சந்திரசாமி, நரசிம்மராவ் ஆட்சி, தமிழ்ச்செல்வத்துக்கு எல்லா அரசியலும் தெரியுங்கிறதுக்காக தான் சொல்றேன். தந்தை பெரியார் என்னைக்கு அரசியலுக்கு வந்தாரு, எச்எஸ் கட்சியில இருந்து, நீதி கட்சியில இருந்து, அப்புறம் அதுல ஏற்பட்ட அவமானத்துல தீகா தொடங்குறதுல இருந்து எனக்கு வரலாறு தெரியும். அதே போல கலைஞர் என்னைக்கு தீகாக்குள்ள போனாருங்கிறது தெரியும். 5 வயசுல தன் உடம்புல அண்மை போட்டிருக்கிறதுலயும் பெரியாருடைய மாநாட்டில் கலந்து கொண்டவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே போல எம்ஜிஆர் எப்ப திமுக வந்தாரு, அவர் ஒரு திருப்பதி பக்தர், ஒரு அன்னதான பிரபு, சத்துணவு கொடுத்தவர். அவருடைய விஷயங்களும் தெரியும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, தமிழ்ச்செல்வன் முத்தார் ஒன்றும் அவர் ஈஸியா மேடை ஏற்றிட மாட்டார். அவருக்கு தெரியும் இந்த மண்ணுக்கும் மொழிக்கு யாரெல்லாம் தேவைங்கிறத அப்படி எடுத்து பொறுக்கி வச்சிருக்காரு இந்த மன்றத்துல. இந்த மன்றம் பத்தல, இது மாநாடா நடக்கக்கூடிய விஷயம். எதிர்காலத்துல நிச்சயம் நடக்கும். எழுச்சி தமிழர் வந்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு என்ன உள்ள நட்ப விடுதலை சிறுத்தைகளுடைய தம்பிமார்கள் அறிவாங்க. என் மகன் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு, அண்ணனுடைய அப்பாவும் அட்மிட்டு. நான் சாப்பிடாம என் மனைவி நானும் உட்காந்தோம். இந்த கையில பஜ்ஜியும் காப்பியும் கொடுத்து என்னை உபசரிச்சாரு. என்ன தமிழ்ச்செல்வன் சாப்பிடாம சாப்பிடு. என் பொண்ணு திருமணத்துல 1.5 மணி நேரம் தான். இதுக்கப்புறம் வீட்நாம்ல நானும் அண்ணனும் அந்த நகரம்லாம் அப்படியே சுத்தி வந்து அந்த நினைவுகளை தமிழ பாண்டியன்னா நான் எந்த மாநாடா இருந்தாலும் தமிழ் தான் போதும். அதுதான் நம்ம உயிர். பேர் தமிழ்ச்செல்வன், பிள்ளைக்கு தமிழ்ச்செல்வி, பயிருக்கு தமிழரசன், பேத்திக்கு தமிழ் ஸ்ரீ. வேற எந்தெந்த மண்ணுக்கு நம்ம செஞ்சிட முடியும்? முதல் வெளிநாட்டு நிறுவனம் யாழ்ப்பாணத்துல. எல்லாம் கொழும்புல போய் திறந்தானுங்க. நான் யாழ்ப்பாணத்துல திறந்தேன். திருக்கோணமலையில, வவுனியா, கிளிநொச்சி எல்லாத்துலயும் வேலை நடக்குது. சும்மா பேசிட்டு இருந்தா போதாது, அங்க கூட போய் நான் பேட்டி கொடுத்தேன். மொழியை நேச்சா போதாது, மொழி பேசினா போதாது, மேடையில பேசினா போதாது, வாழ்க்கையில் இருக்கணும். தர்மமும் மொழிப்பற்றும் தமிழகிற உணர்வும் ரத்தத்தில் இருக்கணுங்கிறதா இந்த தமிழ் செல்வத்துக்கு வயிற்றுல சோறு கிடைச்சிருந்தா நானும் கலைஞர் பின்னாடியோ எம்ஜிஆர் பின்னாடியோ வண்டி திராவிடத்துல வந்துட முடியும். வயிற்றுல பசி எனக்கு ஒண்ணுமே இல்லை. 5 வயசுல அம்மா இறந்துட்டாங்க. ஹோட்டல்ல டேபிள் துடைச்சேன், அதுக்கே தலைவன் ஆயிட்டேன். அப்ப எந்த துறைக்கு போயிருந்தாலும் நான் தலைவன் ஆயிருப்பேன். அதுல எனக்கு நம்ப தன்னம்பிக்கை உண்டு. ஒரு இடத்துல என்ன தாழ்த்திக்கிட்டவன் நான் கிடையாது. படிப்பு இல்ல, தாய் இல்ல, தந்தை இல்லைன்னு. கால் இருக்குது, ஓடுறதுக்கு, பார்க்க கண்ணு இருக்குது, பேச மொழி இருக்குது. என் தமிழ் மொழி உலகத்துக்கே வழிகாட்டி. ஒரு கல் தோண்ட மண் தோண்ட முன்னாடி தோண்டிய ஒரே மொழி தமிழ் மொழி. தோல்வி அடைந்த போதிலும் பாஜக அன்னைக்கு மோடி சார் தமிழத்தின் மேல எவ்வளவு நாட்டம். எங்க போனாலும் தமிழ் உச்சரிப்பு. திருக்குறளை தூக்கி பிடிக்கிறார். உண்மையா இல்லையா? என்ன காரணம்? தனக்குள்ள 1000 அரசியல் இருந்தாலும் தமிழ் மேல் கொண்ட காதல் அவருக்குன்னு ஒண்ணு இருக்கு. என் வீட்டுல பரா தலைவர்களோ தமிழோடு உங்களோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சேலம் மாறார் என்பது ஏன் நிறுவனமே கிடையாது. அது உங்கள் தமிழர்களுடைய நிறுவனம். ஒரு தமிழ் பிள்ளை, ஒரு அநாத பிள்ளை, ஒரு படிப்பறிவு இல்லாத தமிழை மட்டுமே நேசிச்ச ஒரு பையனுடைய நிறுவனங்கிறத உங்களோடு பகிர்ந்து நான் வாழ்வதில் பெருமை கொள்கின்றேன். என் கடையை திறந்தது தென்காசியில, இப்ப சபாநாயகர் அப்பா திறந்தார். வாழ்த்துகள். நம்மளோட உள்ளாட்சித்துறை அமைச்சர் திருநெல்வேலி கடை திறந்தாங்க. கரூர்ல செந்தில் பாலாஜி திறந்தாரு. பல்லடத்துல சாமிநாதன் அமைச்சர் திறந்தாங்க. அதுக்கு முன்னாடி முத ஒரு தள்ளுவண்டியில் இருந்து நான் சாலையோரத்துல இருந்து கடையா போகும்போது மீடியா வைத்திலிங்கம் எம்எல்ஏ
எஸ்.ஆர். ராஜா சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்துல. அடுத்தது நம்ம தாம்பு அம்பரசன் இருந்தாங்க. பாரதி ராஜா 7 கடைகள், வைரமுத்து 3 கடைகள். இன்னைக்கு எங்க கோயத்துல எங்க ஐயா ஐதரையா திறந்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துல நம்ம விடுதலை தம்பிமார்கள் மாதிரி அனைத்து கட்சியினரும் என்னை உச்சி முகிழ்ந்து கொண்டாடினாங்க. 4 மணி நேரம் சாலி மலை ஏற்றுக்கிட்டேன். இதுவரைக்கும் எனக்கு ஒரு ஸ்டுடியோ இருக்குது. சில அடிச்சு எனக்குன்னு ஒரு வீடியோ கிடையாது. நான் பாட்டில் பேசுவேன், போயிட்டே இருப்பேன். ஏன்னா என்ன உலகம் தேடணும், நான் உலகத்தை தேடணுங்கிறது கிடையாது. என்னை நீங்க தேடு. இன்னைக்கு இளைஞர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறல்ல, நான் டேபிள் தொடச்சா தாய் இல்ல தந்தை இல்ல டீ கிளாஸ். ஏன் சொல்றேன் என் தமிழ் பிள்ளைங்களுக்கு தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறதுக்கா? அப்படிலாம் ஆசைப்பட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நான் ஒரு சினிமா பார்க்கணும், ஒரு என்டர்டைனுக்கு ஆசைப்பட்டு இருந்தேன்னா இந்த புள்ள வளர்ந்துருக்குமா? தமிழ் பிள்ளைகளை நினைச்சு பாருங்க. வாழ்க்கையை அர்ப்பணிங்க உழைப்புக்கு. எதுக்கும் நம்ம யாருக்கிட்டும் நம்ம கால்களை தடுக்க யாரால முடியும்? என் பார்வையை அளக்கிறதுக்கு யாரால அப்படி கை வைக்க முடியும்? அது கண்ணு கட்டணத்தூர் வரைக்கும் வானத்தை பார்க்கும். என் கால்கள் பூமி வலிக்கும் வரைக்கும் நடக்கும். உழைங்க, உழைச்சி 4 பேருக்கு கொடுங்க. எப்படி ஹோட்டல் உள்ளே வீடு போட்டோம், ஹோட்டல வீட்டுக்குள்ள போட்டு இன்னைக்கு வரைகள் எல்லாம் சாப்பிட வச்சு அழகு பார்க்கறது காரணம் இந்த தமிழும் மக்களும் நீங்க கொடுத்தது. அதை திருப்பி உங்ககிட்டே கொடுத்துருங்கிறது என்னுடைய வாழ்க்கை தத்துவம். வேற எந்த ஒளிமறையுமே என்கிட்ட கிடையாது. நான் எப்பவுமே ஒரு புத்திசாலி. என் தொழிலை வளர்க்கறதுக்கு எதையும் செய்வேன். தொழிலை வளர்த்தா 4 பேர் வளர்றான். நம்ம வளர்ந்தா 4 பேர் அதை பார்க்கறான். 4 பேர் பார்க்கும்போது திருந்துறான். நம்ம தமிழ் பிள்ளைங்க பிழைக்குது. அதுதான் அவர் வாழ்க்கை, என் வாழ்க்கை. எங்களை போட்ட கஷ்டப்படுற வாழ்க்கை இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் கைமாறினா எங்க உழைப்பும் நேர்மையும் தர்மம். இன்னைக்கு எத்தனையோ நான் இடத்துல பயணிக்கும் போதெல்லாம் நேற்று ஒரு 200 பேருக்கு அவார்டு கொடுத்தேன். நூற்றுக்கணக்கான பேர் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவது என் கால்களில் விழுவதும் பார்க்கும்போது இன்னும் என்னை செம்மைப்படுத்திக் கொண்டு, இன்னும் என்னை சீர்மைப்படுத்திக் கொண்டு, உயிருள்ளவரை உழைத்து உண்மையாகவே உண்மையா இருந்து விடு, கஷ்டப்படாம இருக்க கஷ்டப்படு அப்படிங்கிற அந்த வாக்கியத்தோட எத்தனை பணிகள் திரைப்படங்கள் இருந்தாலும் தொழில்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழர்கள் கூடும் போது ஒரு அடிப்படைக்கு ஒரு எல்லாம் நீங்க நேரங்காலம் விட்டு வந்ததோடைய முத்தாரோட வெற்றி, முத்தாருக்கு துணையாக இருக்கும் பாஜா சாருக்கும் வாழ்த்துக்களை கூறி மீண்டும் ஒரு முறை எங்க எஸ்சி இயக்க தலைவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கூறி வற்புறுத்தலுக்கு இணங்க விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.